ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். பேக் டு பேக் நம்ம எல்பியோடைய பியூட்டிஃபுல்லான அந்த காஸ்டியூம் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் திவாலி நெருங்குது இல்லையா, அதுக்கான அந்த ஷாப்பிங் போயிட்டு வர மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ரீல்ஸ். அதில் நிறைய பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான காஸ்டியூம்லாம் எல்பி இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக போத்தி ஸ்வர்ண மஹாலுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த கோல்டு ஜுவல்லு அப்புறம் டைமண்ட் ஜுவல்லாம் போட்டு செம்ம ப்ரெட்டியாக இருந்தாங்க. ஸோ இந்த சாரீ வந்து நம்ம எம்என்ல வந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலாம் இனிமேல் அடிக்கடி சாரியில் வராங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ட்ரெஸ்ஸிங் பேட்டர்னை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு டயலாக் வந்து ரீசெண்ட் எபிசோட்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ ஹோப் அந்த ஒரு சேஞ்ச் வந்து இனிமே அப்கமிங்ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் முக்கியமா நான் பேச வந்தது எல்பியோடைய ரீசெண்ட் இன்டர்வியூ டேட் வித் அசார்ல நான் பாக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எல்பியோடைய இன்டர்வியூ தான். இப்பதான் வந்து நானுமே பார்த்து முடிச்சேன். ஸோ அந்த 34 மினிட்ஸ் எப்படி போச்சுனே தெரியல. அச்சோ இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிச்சா அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது பார்ட் 2 இருக்கு அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுத்துச்சு அந்த எபிசோட் பார்த்து முடிக்கும் போது. இனிமே எல்பிக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு சீன் சொல்லியிருந்தாங்க. பட் அங்க அவர் டிஸ்பிளே பண்ண சீன் வந்து வேற சீன் தான். ஆனா அவங்க சொன்ன சீன் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சீன். நம்ம பிரவீன் சார் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னாப்லாம் ஷேர் பண்ணி, அதாவது ஒரு ஸ்னேக் பீக் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த எல்லோ கலர் காஸ்டியூம்ல நம்ம விஜய் அண்ட் காவேரி அந்த ரோட் சீன், அவங்க போயிட்டு ஹக் பண்ணி கொஞ்சம் அழற மாதிரி ஒரு சீன். அது வந்து அவங்க எவ்வளவு லவ் பண்ணி அந்த சீனை வந்து ஆக்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த சீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே வந்துட்டு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேஷனோட அவ்வளோ லவ்வோட ஒவ்வொரு சீனுமே அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் 2:30 மணிக்கு தான் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. ஆனா எனக்கு கொஞ்சம் கூட அது சலிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹாப்பியா அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய ஃபேன்ஸோட குவெஸ்டினுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6 குவெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாங்க. எனக்கு உண்மையாவே அசாரோடைய இன்டர்வியூ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஹேட்டர்ஸ்க்குமே வந்து சரியான பதிலடி கொடுத்திருந்தாங்க அவங்களுடைய ஸ்டைல்ல. அண்ட் இப்போ சுவாமி இருந்தாங்கன்னா, அதாவது அவங்க ஷூட்ல பிஸியா இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பேலன்ஸ்டுங்க 15 டேஸ் இங்க 15 டேஸ் அங்கன்னு சொல்லிட்டு ஒர்க் போயிட்டு இருக்காங்க. இதுல நடுவில் ஃபேமிலியை பாக்குறது, அப்புறம் சின்ன சின்ன ப்ரொமோஷன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ இங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா என் கூட சேர்ந்து இன்டர்வியூ வந்திருப்பாங்க அப்படின்னு பட்டுன்னு வந்து ஒரு அழகான பதிலடி ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பல்பு தான் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைம் எல்பியோடைய இன்டர்வியூஸ்மே பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவங்க மேல இருக்க அந்த ரெஸ்பெக்ட் லவ் வந்து கூடிக்கிட்டே தான் போகுது. அவ்வளோ அழகா அவங்களுடைய பதிலாம் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓவராலா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ எல்பியோட இது. சூன் பார்ட் 2 வரப்போகுது இல்லையா. மேபி இந்த வீக்கெண்ட் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள். இது வரைக்கும் அசார் யூடியூப் சேனல்ல வந்த வீடியோஸ்லயே செகண்ட் மோஸ்ட் வியூடு வீடியோனா இதுதான். அதுவும் இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல 1 lakh வியூ வந்தாச்சு. அதுமே ஹைப் பண்ணி நிறைய பேர் ஹைப் பண்ணி 14th பிளேஸ்ல இருக்காங்க. சூன் சுவாமி ப்ரோடைய சோலோ இன்டர்வியூவும் வரப்போகுது அப்படின்றதையும் அவங்க அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானுமே உங்களை மாதிரி தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனிவேஸ் பார்ட் 2க்காக நானும் உங்களை மாதிரி காத்துட்டு இருக்கேன். என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். யாராவது மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, ஏன்னா நானே ரொம்ப லேட் தான். சப்போஸ் யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு டேட் வித் அசார் யூடியூப் சேனல்ல நம்ம எல்பியோடைய இன்டர்வியூ இருக்கு, பாருங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.